இந்தியாவுடைய சுழற்பந்து வீச்சாளர் சகால் அவர் சமீபத்தில் தான் 4 வருடங்களுக்கு முன்னாடி தனுஸ்ரீ அப்படிங்கிற ஒரு கோரியோகிராஃபர் யூடியூபர் அவங்கள வந்து திருமணம் பண்ணார். அவங்க உண்மையாலுமே வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக தான் இருந்தாங்க. பட் சமீபத்தில் வந்து என்ன நியூஸ் வந்துட்டுருக்குன்னா அவங்க மேபி தே ஆர் கோயிங் டு கெட் டிவோர்ஸ், விவாகரத்து வாங்க போகிறாங்க. பிகாஸ் இவங்களுடைய இன்ஸ்டா இந்த இவர் போயிட்டாரா, அவங்க இன்ஸ்டாலேருந்து அவங்க போயிட்டாங்களாம், இவங்க 2 பேருடைய மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் தூக்கிட்டாங்களாம். அண்ட் இப்போ தான் அவங்க ஏதோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து அந்த ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும் போல் அங்கே வடநாட்டில் ஜலகதிகளா ஜலகதிகளா அந்த இதில் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்களாம். அந்த கோரியோகிராஃபர் அவங்கள ஹஸ்பண்டாக இவங்க வந்து என்கரேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து இப்படி பிரிஞ்சு போகிறாங்கங்கிறது மன வருத்தமாக தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி தே ஆர் நாட் ஹேவ் எனி நியூ கிட்ஸ் ஆர் அப்படி கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப மனவேதனை அடைவாங்க. அந்த கிட்ஸுடைய வளர்ப்பு தான் ரொம்ப கஷ்டப்படும். இவங்க 2 பேருடைய ஏதோ சண்டைனால அந்த குழந்தை எதுக்கு சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்பாக வளரணும். ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க எப்படி இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியுடைய 5th டெஸ்ட். ஆமாங்க, இந்தியா தோற்று போயிட்டாங்க. ரொம்ப இதுக்கு பிக்கஸ்ட் ப்ளோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பும்ராவுக்கு வந்து இந்த பிளாக் ஸ்பர்ஸ்மாக இந்த முதுகு வலி வந்து ஏதோ வந்துருச்சு, தசை இது பிரச்சனை. ஸோ அதனால் அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட வரல. இருந்தாலும் பிரசித்தும் அண்டு அவர் யார் இன்னொருத்தர் சிராஜும் நல்லாவே பவுலிங் போட்டு 4 விக்கெட்ஸாக அதை எடுத்தாங்க. ஸோ அதான் ஆஸ் எக்ஸ்பெக்டட் தோல்வியை அடைஞ்சிட்டோம். அவங்க 3-1 ஜெயிச்சிட்டாங்க. நான் கம்மிங் டு த மேட்டர், இவர் யார் அவர் மிஸ்டர் ரோஹித் சர்மா அவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது ஒன்றும் நீங்கள் வந்து இந்த மைக்கு லேப்டாப்பு இல்லை பேனா வச்சுருக்கவங்கலாம் பேசுகிறது கிடையாது. நான் எப்போ விளாடணும் எப்படி விளாடணுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற. ஐயா, அவன் என்ன தான் லேப்டாப்பு மைக்கு பேனா வச்சுட்டு உங்களை பற்றி கமெண்ட் கொடுக்குறான்னா அது அவனுடைய ஜாப், அவன் அதை பண்ணுறான். உங்கள் ஜாப் வந்து அங்கே போய் கேப்டன் பண்ணுறது அந்த கிரிக்கெட் விளாட்றது தானே. ஆஸ் அ இண்டிவிஜுவல் பிளேயராக மிஸ்டர் ரோஹித் சர்மா நீங்கள் ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து 10 ரன்ஸுக்கு மேலே ஏதாவது அடிச்சிங்களா? அது சொல்லுங்கள். நீங்கள் ஆடாமல் போங்க, ஃபார்மில் இல்லை, இந்த மேட்ச் ஆடல, இந்த இன்னிங்ஸ் ஆடலன்னு சொல்லலாம். அதுக்காக 6 இன்னிங்ஸ்லேயுமா வந்து ஒருத்தன் வந்து சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டு போயிட்டுருப்பான், அதுவும் பயந்து ஆடிட்டு இருப்பான். அப்போ யூ ஆர் நாட் ஹேவிங் த கேம், யூ ஆர் நாட் இன் ஃபார்ம்னா வந்து கோ பேக் டு ரஞ்சி, ப்ளே ஃபார் யுவர் கவுண்ட்ரி மேட்சஸ், அதுக்கப்புறமா கம் பேக். அது வாங்க, அதை விட்டுட்டு ஊரில் இருக்கிறவனெல்லாம் நீங்கள் எப்படி குத்தம் சொல்லலாம்? நீங்கள் நல்லா விளாண்டாங்கன்னா உங்களை பாராட்ட போகிறதும் அவங்க தான். சூப்பராக இருக்கிறான்ப்பா, பயங்கரமான ஆட்டக்காரனாக இருக்கிறானப்பா அப்படின்னு உங்களை பாராட்டும். நீங்கள் விளாடவே இல்லை அப்படின்னா வந்து இது வந்து 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கிற கண்ட்ரி. இங்கே அவ்வளோ டேலண்டட் கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் உங்களை மாதிரியான இந்த கேஸ்ட் பாலிட்டிக்ஸ்லாம் இருக்கிற இந்த இதில். ஸோ உங்களுக்கு அது கொடுத்துட்ருக்கனால தான் கடுப்பாக. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அடுத்து வர ஏதோ ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை விடுங்க. அண்ட் அதர் சைடில் வந்து நம்மளுடைய பும்ரா வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கிறாரு. இந்த 5 டெஸ்ட்டில் வந்து என்ன தான் ஒரு கடைசி இன்னிங்ஸ் விளாட்லனாலும் 32 விக்கெட்டுகள் எடுத்து சாதனை பண்ணிட்டு வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். பெண்களுக்கான டென்னிஸ் போட்டி ஆக்லாண்டில் நடக்கிற ஆக்லாண்ட் ஓப்பனில் வந்து நவோமி ஒசாகா ஜப்பானை சார்ந்தவர்களும் அண்டு கிளாரா டாசன் டென்மார்க்கை சார்ந்தவர்களும் ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் 2 பேருக்கும், நவோமி ஒசாகா அண்டு கிளாரா டாசன். பிரிஸ்பனில் நடக்கிற சர்வதேச பிரிஸ்பன் அந்த டென்னிஸ் போட்டியில் அந்த ஒற்றையர் பிரிவான பெண்களுக்கு ஃபைனலுக்கு நம்பர் 1 இடத்துல இருக்க பெலாரஸை சார்ந்த பிளேயர் அரினா சபலனக்கா அவங்க வந்து ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க. நம்பர் 1 பிளேயர் தான். அதனால தான் ஜோகோவிக்கு தோற்று போயிட்டாருங்க 3வது ரவுண்ட்லேயே. அது ஆண்கள் பிரிவில் அது மனசு கஷ்டமாக. ரெட்டையர் பிரிவில் தான் தோற்றாங்க. ஒற்றையர் இதுலையும் அதுவும் 273வது சீடு அந்த பிளேயர்கிட்ட வந்து அவர் தோற்று போயிட்டார். ரொம்ப பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களுடைய டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டுருக்கு. அதில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 615 ரன் அடிச்சிருக்கிறாங்க. அதில் ரிக்கல்டன் டபுள் செஞ்சுரி போட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ அகைன் பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. 3 விக்கெட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக விளையாடும்.